ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். டெய்லி என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம், லஞ்ச் பண்ணலாம்னு யோசிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குங்க. இன்றைக்கி மார்னிங் வெண்பொங்கலும் கத்திரிக்காய் தொக்கும் தான் ரெடி பண்ண போகிறேன். அது குக்கரில் 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தேவையான தண்ணி சேர்த்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயம், 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு தக்காளி, கூடவே கட் பண்ணி வச்சுருந்த 4 கத்திரிக்காய், 1/2 ஸ்பூன் மிளகா பொடி, 1 ஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா ஒரு 3 விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வானலி வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கருப்பு உளுந்து, 2 வரமிளகா சேர்த்து கொஞ்சம் பொரிஞ்ச உடனே அது கூட ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுக்க ஒரு 10 சின்ன வெங்காயமும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். அது வதங்குற கேப்பில் நம்ம கத்திரிக்காயை நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். இப்போ மசித்த கத்திரிக்காயும் வெங்காயத்தோடு சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க, ரொம்ப புளி சேர்க்கக்கூடாது. அது கொதிக்கிற கேப்பில் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 1 ஸ்பூன் உடச்சக்கடலை சேர்த்து அரைச்சி அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பரான ஒரு கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடும். கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதான். இந்த கத்திரிக்காய் தொக்கு இட்லி, தோசை, சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லஞ்சும் சிம்பிளாக முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.